இப்போ இவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க. ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது, கிடைக்குதுன்னு தெரியுது. சாப்பாடு கிடைக்கும். பெத்லகேமுக்கு போயிட்டால் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், ஆனால் ஃப்யூச்சர் கிடையாது. சாப்பாடு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஃப்யூச்சர் கிடையாது. அங்கே போனால் கல்யாணம் பண்ண முடியும். இன்னொன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியஸ்ரீ என்ன பண்ண மாட்டாங்க? பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது? நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என் பையனை தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதான் முறை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் இறந்துட்டா அவனுடைய தம்பியோ இல்லை அவனுடைய தம்பியோ தான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். அது நியாயப்பிரமாண முறைப்படி. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. அப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஃப்யூச்சர் கிடையாது. நீங்கள் வேணால் உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் ஊர் சட்டப்படி அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது. இதை கேட்ட உடனே, நல்லா கவனிங்க, இதை கேட்ட உடனே 2 பேருமே தான் அழுகுறாங்க. வாசிங்க 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். இப்போ 2 பேருக்கு தெரியுது ஃப்யூச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ அத்தையோட நம்ம போகிறோம் பெத்லகேமுக்குன்னா சாப்பாடு கிடைக்கும், சோறு போடுவாங்க, 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா பெத்லகேமில் சாப்பாடு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு என்ன இல்லை, அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான், இப்படியே தான் போகும் என் லைஃப், ஃப்யூச்சரே கிடையாது. சத்தமிட்டு அழுதார்கள். அப்புறம் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு, அதான் ரொம்ப முக்கியம், முத்தமிட்டாள் இல்லை, முத்தமிட்டு போனாள், போயிட்டா, திருப்பி போயிட்டா. இன்னைக்கு இப்படி ஒரு குரூப், இப்படி ஒரு சபை இயேசுகிட்ட இருக்குது. வருவாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வருவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே பேக் ஸ்லைட் ஆவாங்க. கொஞ்சம் பேக் ஸ்லைட். என்ன நடக்கும், ஏது நடக்கும் தெரியாது. நோ ஃப்யூச்சர். நமக்கு என்ன இல்லை? எதிர்காலம் இல்லை. அதனால் நிறைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமான வேலையை ப்ரிஃபர் பண்ணுது, உலக பிரகாரமான காரியங்களை ப்ரிஃபர் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது விசுவாசத்தின் அடிப்படையாய் கொண்டது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். உன் ஃப்யூச்சர் என்னன்னு இங்கே தெரியாது, ஆனால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஊழியம் என்பது கர்த்தருடைய கரத்தை பிடிப்பது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம்னு கூட தெரியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த உள்ளவர். சில ஆட்கள் எங்க ரிட்டர்ன் ஆகிறான் தெரியுமா? எங்க ரிட்டர்ன் ஆகிறான்? எனக்கு இங்கே வந்தால் ஃப்யூச்சர் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க, அங்கே தான் ரிட்டர்ன் ஆகிறான். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி வந்தவங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் ஏதோ படிக்காமல் வந்துட்டாங்கன்னு. இல்லை, நல்லா படித்து பிஇ படித்தவங்க, டாக்டர் படித்தவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஏசுகிட்ட வரணும், என்ன கிடைக்கும், என்ன ஃப்யூச்சர், பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் பார்த்துக்கொள்வார். அந்த நம்பிக்கையோடு தான் கர்த்தர்கிட்ட வரணும். ஒரு கூட்டம் திரும்பி போயிருச்சு, பேக் ஸ்லைடிங், திரும்பி போயிருச்சு. ஆனால் அவன் போகும்போது எப்படி போவான் தெரியுமா? அழுது முத்தமிட்டு. திரும்பி போகும்போது கூட எப்படி போயிருக்கான்? நல்லா அழுது முத்தமிட்டு. நான் தான் சொல்கிறேன், முத்தம் கொடுக்குறவங்க எல்லாரையும் நம்பிடக்கூடாது. நான் சொல்கிறது யூதாஸையும் ஒரு பாலையும் மட்டும் இல்லையா? 2 பேருமே முத்தம் கொடுத்து தான் போனாங்க. இல்லை, 2 பேரும் முத்தம் கொடுத்து தான் போனாங்க. பேக் ஸ்லைடிங், பின்னாடி போகிறவங்க. சில நேரத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், திடீர்னு பார்த்தா குத்திட்டு போயிடுவாங்க பின்னாடி. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்முடைய நேர் பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும்தான் இருக்கணும். இப்பவும் சொல்கிறேன், என்ன கிடைக்கும் தெரியாது. ஊழியத்துக்கு வரீங்களா, வாங்க, ஆனால் என்ன கிடைக்கும்னு எங்களை கேட்காதீங்க, கர்த்தரை கேளுங்க. நீங்கள் வேலைக்கு வரல, ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுவும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா கற்றுக்க வந்திருக்கிறீங்க. உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடங்குற வரைக்கும் கற்றுக்கிற இடம் தான் இங்கே. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் தண்ணி மேலே நடன்னு சொன்னாரா, தைரியமாக போட்டை விட்டு இறங்கிடணும். ஏன்? நம்ம நடக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். இல்லை நடக்க தெரியாது மூழ்க போகிறோமா, கவலையே படக்கூடாது, தூக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். இல்லையா, வேண்டாங்க நான் திருப்பி போய் போட்லேயே உட்காந்துக்கிறேன், சோத்திரம், அங்கேயும் இயேசு உட்காந்துருக்கிறார். அவர் நடக்க சொன்னாலும் தோத்திரம், தண்ணியில் மூழ்க சொன்னாலும் சோத்திரம், போட்டில் உட்கார சொன்னாலும் சோத்திரம். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார், அவ்வளோதான். அது இருந்தால் போதும். டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். அந்த பயமே உங்களுக்கு வேணாங்கிற. ஓர்வாளுக்கு பயம் வந்துருச்சு, கூட தான் வந்தாங்க. அப்பம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஃபியூச்சர் உனக்கு கணவன் கிடைக்க மாட்டாரு, பிள்ளை இருக்காது, ஒன்றும் இருக்காதியா, வரியா, இப்படி யோசிக்கிறாங்க. ஐயோ. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. அதை பற்றின பயம் நமக்கு தேவையே. கடைசியாக ஒரு சபை இருக்குது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க
16வது வசனத்தை வாசிங்க. 1:16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் நல்ல சபைக்கான அடையாளம், நல்ல ஊழியக்காரனுக்கான அடையாளம், நல்ல விசுவாசிக்கான அடையாளம். நான் கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிடுவேன். அவர் சொல்கிற இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன். அவர் எப்படி ஊழியம் பண்ண சொல்கிறாரோ அப்படி ஊழியம் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் யூனிக். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நம்மளுக்கு எப்படி கை ரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையும் தனியாக இருக்குது. ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா கைரேகைன்னு அர்த்தம். மார்க்காக இருக்குது, அவரோட கையில் கைரேகையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகைன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒரு தாவீது தான், அடுத்து வர்றது சாலமோனா தான் இருக்கும், இன்னொரு தாவீதா இருக்காது. ஒரு மோசே தான், அடுத்து வர்றது யோசுவாவா தான் இருக்கும், இன்னொரு மோசே இருக்காது. ஒரு எலியா தான், அடுத்து வர்றது எலிசாவா தான் இருக்கும், இன்னொரு எலியா கிடையாது. யோவான் ஸ்நானகனே வந்தாலும், எலியாவின் ஆவியோடு கூட வந்தாலும் அது யோவான் ஸ்நானகன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணோம்? கர்த்தாவே, நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீர் எங்கே இருக்க சொல்லுகிறோ அங்கே இருப்பேன். நீர் சொல்லுகிற ஜனங்கள் இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற இடத்துல நான் வேலை பார்ப்பேன். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லும் போது நம்முடைய பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்காது. ஆனால் நான் ஒன்று செய்யணும், நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன். அதையும் தாண்டி ரூத்துக்கிட்ட இருக்க ஒரு அற்புதமான சுபாவம். அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து, இது பவுலுடைய சுபாவம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எங்கே சாகிறாரோ அங்கே நான் சாவேன், எங்கே உயிர்த்தெழுகிறாரோ அங்கே உயிர்த்தெழுவேன். கிறிஸ்து எங்கே சொல்கிறாரோ அங்கே நான் சாவேன். கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போகவே மாட்டேன். இப்போ ஓர்பாலுக்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் ரூத்துக்கும் சொன்னாங்க. யாரு? நகோமி. 2 பேருக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க, என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஃப்யூச்சர் கிடையாது. இந்த அம்மா சொல்லுது, ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் பேசாதீங்க, ஆனால் திரும்பி போகணும் மட்டும் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்கள் பின்னாடி வரணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேனோ, சாவர வரைக்கும் உங்களை நான் பின்பற்றுறேன். நான் செத்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் சாவேன ஒழிய பின்னாடி போகிறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம். இன்னைக்கு சபைகள், ஒரு சில சபைகள் அப்படி இருக்குது. நிறைய பேர் பேக் ஸ்லைடிங். ஓர்வால் போகும்போது இந்த அம்மா என்ன சொன்னாங்க? உம்முடைய தேவனே. ஆனால் ஓர்வால் திரும்பி போகும்போது ரூத் நகோமி சொல்கிறாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவள் திரும்பி தன் தேவர்களிடத்துல போனாள். அந்த வசனம் பாருங்களேன், 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். தங்கள் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போனாள். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவ ஜனத்துக்கிட்ட மட்டும் போல பின்மாற்றம் அடைஞ்சு அவ எங்க போயிட்டா? பழைய கடவுள்கிட்டே போயிட்டா. அவ எங்க இருந்து வந்தாலும் அந்த கடவுளை ஆராதிக்க போயிட்டா. ஆனா ரூத் அப்படி இல்லை. நான் ஒன்ன பின்தொடர்றது மாத்திரமல்ல, உன் தேவனையும் நான் பின்தொடர்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இங்கே வந்தது ஆசீர்வாதத்துக்காக வேணா இருக்கலாம் ஆரம்பத்தில், ஆனால் பின்தொடர்கிறது ஆசீர்வாதத்துக்காக அல்ல, தேவனுக்காக, இயேசுவுக்காக. அவர் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் நான் அவருக்கு பின்தொடர்வேன். எனக்கு ஃப்யூச்சர் இருக்குதோ இல்லையோ நான் பின்தொடர்வேன். நான் உயிரோடு கூட இருக்கிறேனோ சாகிறேனோ நான் பின்தொடர்வேன். நான் இயேசுக்கு பின்னால் தொடர்கிறதை யாரும் தடுக்கவே முடியாது. பின்னாடி போங்கிற பேச்சு மட்டும் நீ பேசாதேங்கிற. இப்படிப்பட்ட சபை தான் கர்த்தருக்கு வேணும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள சபை, கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வைராக்கியம். நான் சொல்கிறேன், இயேசுக்கிட்ட நான் வந்ததுக்கு காரணம் அவர் ஏதாவது கொடுப்பாருன்னு இல்லை. இயேசுக்கிட்ட வந்ததுக்கு காரணம் இயேசு. அவரை மாதிரி ஒரு தேவன் எனக்கு கிடையாது. அவரை மாதிரி என்னை நேசிக்கிற ஒருவர் கிடையாது. அவர் மாதிரி என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் கிடையாது. எனக்கு என்ன ஃப்யூச்சர்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என் ஃப்யூச்சர் அவர் கரத்தில் இருக்கு. எனக்கு இனி அவரை தவிர வேற யாரும் கிடையாது.
இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு சபை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு விசுவாசி, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஓர்பால் எதுல இல்லை? வம்ச வரலாறு லிஸ்ட்ல இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, அங்க ஓர்பால் இல்லை. யார் இருக்கிறாங்க? ரூத் இருக்கிறாங்க. ஓபேதை ரூத்தின் இடத்துல பெற்றார். எத்தனை பேருடைய பேர் அதுல இல்லை தெரியுமா? எத்தனை பெண்களுடைய பேர் அதுல இல்லை? ஏன் ரெபேக்காள் பேர் கூட அங்க இல்லை. சாராள் பேர் இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றான்னு இருக்குது. அந்த வரிசையில் சாராள் பேர் இல்லை, ரெபேக்காள் பேர் இல்லை. ஆனால் யார் பேர் இருக்குது? ரூத்தினுடைய பேர் இருக்குது. காரணம் என்ன? தன்னலம் இல்லாமல் பின்பற்றின ஒரு அனுபவம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். நான் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கிறேன், அந்த அம்மா சொல்லுது, உனக்கு கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை இல்லைம்மா, உனக்கு ஃபியூச்சரே என் கூட வந்தா இல்லைம்மா, பரவாயில்ல, என் வாலிப பிராயம் வீணா போனா பரவாயில்ல, ஆனால் அது போனால் கர்த்தருக்காக போகட்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வாலிப பிராயம் வீணா போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் ஓடணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்த்தணும், அப்புறம் ஒரு 50க்கு மேலே கர்த்தரத்துல இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருக்க ஓடும் போதே பலத்தோடு கூடு, முழு பலத்தோடு கூடு எனக்கு ஒப்புவி. இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தால் என்ன கிடைக்கும்? அந்த பேச்சே கேட்காத, அந்த பேச்சே கேட்காத. நீ வா, உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உனக்கு கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடலை. உன்னை லட்சாதிபதி ஆக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு வீடு கொடுக்குற, கார் கொடுக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு தான் கூப்பிட்டார். அதை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிற சபையாக இருக்குமானால் அந்த சபை தான் கர்த்தர் எதிர்பார்க்குற ரூத் சபையாக இருக்கும்.